வணக்கம் போட்டியாளர்களே. இன்றைய வகுப்பு பார்த்திங்கன்னா ஆங்கில இலக்கணம். சரி, இந்த இலக்கணம் பார்ப்பதற்கு முன்னால், அதாவது தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு எப்படி நம்ம வாக்கியத்தை எழுதுறது, இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். சரியா? முதல்ல இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை பார்க்கலாம். நிகழ்காலம். ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பேன், அந்த வாக்கியத்தை நம்ம எப்படி ஆங்கிலத்தில் எழுதுவது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஆரம்பத்தில் ஆங்கிலம் புரியாதவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு டெமோ வீடியோ சொல்கிறத விட ஒரிஜினல் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். சென்டென்ஸ் நான் வாசிக்கிறேன், பாருங்கள். நான் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறேன். இது நிகழ்காலத்தில் இருக்குது. இது எப்படி நம்ம இந்த ஐ ஈட் ஏ மேங்கோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா கவனிச்சுக்குங்க. எப்போதுமே இந்த சென்டென்ஸில் பெயர் சொல் கண்டிப்பாக முன்னாடி வந்துடும். பெயர் சொல்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ராமு அப்படின்னா, ராமு என்பது பார்த்தீங்கன்னா பெயர் சொல். அதற்கு பதிலாக அவன் சொல்லலாம். சரிங்களா? ஆமாங்க. அதே மாதிரி தான் இதில் என்ன வருதுன்னு பாருங்கள். நான் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறேன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பெயர் சொல்லை கண்டிப்பாக எழுதிக்கணும். நீங்கள் எழுதக்கூடிய முதல் வாக்கியம் பெயர் சொல். நான் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு கவனமாக பாருங்கள். நான் இதற்கு 1 போட்டுக்குங்க. சரிங்களா? இந்த சென்டென்ஸை முழுசாக படித்து பாருங்கள். நான் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறேன். இந்த சென்டென்ஸில் நான் என்பது முதல்ல எழுதிக்கணும், 1ன்னு போட்டுக்குங்க. சாப்பிடுகிறேன் இதை நீங்கள் 2ன்னு போட்டுக்குங்க. சாப்பிடுகிறேன் 2. அதுக்கப்புறம் உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும், என்ன சாப்பிட்ற இந்த மாதிரி கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்வி தான் நீங்கள் 3ஆவதாக எடுத்துக்கிறணும். என்ன சாப்பிட்ற ஒரு மாம்பழம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. அதாவது நான் முதல்ல எழுதிக்கணும், 2வது வினைச்சொல் சாப்பிடுகிறேன், முதல் மற்றும் கடைசி வார்த்தையை எழுதிக்கிறணும். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நமக்கு கேள்விக்கான பதில் கிடைக்கும். நான் சாப்பிடுகிறேன் என்ன மாம்பழம், அது எப்படி எழுதலாம்? நான் என்பது ஐ வரும், சாப்பிடுகிறேன் என்பது பார்த்தீங்கன்னா 2 தானே, ஈட்டு வரும். சரிங்களா? இதற்கு 1, இதுக்கு 2. என்ன சாப்பிட்ற ஒரு மாம்பழம் 3. இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அடுத்து இதை பாருங்கள். வழக்கம் போல தான், நான் தினமும் பள்ளிக்கு போகிறேன். இது எப்படி எழுதலாம்? நான் 1, அதே மாதிரி போகிறேன் 2. அதுக்கப்புறம் கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நான் போகிறேன், எங்கே போகிறாய், பள்ளிக்கு 3. அடுத்து என்ன வரும்? எப்போது. கடைசியாக வர்றது எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நான் 1 வரும், போகிறேன் 2 வரும், பள்ளிக்கு 3 வரும், அடுத்து தினமும் 4 வரும். இப்போ எழுதலாம்ல. நான் என்பது ஐ வரும், போகிறேன் என்பது கோ வரும் 2. அடுத்து எங்கே போகிறாய், பள்ளிக்கு. இந்த பள்ளிக்குன்னு வருது இல்லையா? இதெல்லாம் ப்ரீபோசிஷன். ப்ரீபோசிஷன் பார்த்தீங்கன்னா முன்னிடை சொல் சொல்லுவாங்க. முன்னிடை சொல் அதாவது ஒரு சொல்லுக்கு முன்னாடி வரும். ஒரு சொல்லுக்கு முன்னாடின்னா, இப்போ ஸ்கூல் என்பது ஒரு சொல், இந்த சொல்லுக்கு முன்னாடி வருவது தான் ப்ரீபோசிஷன். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ பள்ளிக்கு என்பது பார்த்தீங்கன்னா 3 வரும். ஒரு சொல்லுக்கு முன்னாடி வருவது தான் ப்ரீபோசிஷன். இந்த 2 இங்கே தான் போடணும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளியில் இருந்து சொல்கிறோம் இல்லையா? பள்ளியில் இருந்து சொல்கிறோம் இல்லையா? அதாவது ஸ்கூல், பள்ளியில் இருந்துன்னா ஃப்ரம் ஸ்கூல். அப்போ ப்ரீபோசிஷன் முன்னாடி தான் வரும், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. சரிங்களா? ஐ கோ டு ஸ்கூல் தினமும், இது 4ன்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. இன்றைக்கி என்ன எழுதணும்? சூரியன் 1, உதிக்கிறது 2, எங்கே உதிக்கிறது? கிழக்கில் 3. இப்போ எழுதலாம்ல. சூரியன் என்பது 1 வரும், உதிக்கிறது ரைசஸ், அது டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு. இது எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான், இதுக்கு 2 வரும். த சன் ரைசஸ், எங்கே உதிக்கிறது? அந்த கேள்வி உங்களுக்குள்ளே வருது இல்லையா? சூரியன் 1, உதிக்கிறது 2, எங்கே உதிக்கிறது? கிழக்கில். கிழக்கில் வருது இல்லையா? அந்த இல் என்பது ப்ரீபோசிஷன்.
ஒரு சொல்லுக்கு முன்பாக வருவது தான் ப்ரீபோசிஷன். அப்போ இதுக்கு வந்து 3ன்னு போட்டுக்கிறணும். இந்த மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் ஆக்ரா போகிறதால் நான் தாஜ்மஹாலை பார்ப்பேன். இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு சென்டென்ஸு, கமா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இது ஒரு சென்டென்ஸு. இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ண போகிறீங்கிறத பாருங்கள். சரிங்களா? சரி, அது என்னங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். நான் ஆக்ரா போகிறதால். சரி, இதை முதல்ல எழுதலாமா? பாருங்கள். எப்போதுமே அதாவது பெயர் சொல் ஒன்று தான் கொடுக்கணும். சரிங்களா? நான் என்பது இன்னும் சொல்ல போனால் பிரதி பெயர்ச்சல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆமாங்க. இப்போ நான் ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே தான் எழுதணும். போகிறேன் எல்லாம் ஒன்று தான். போகிறதால் போகிறேன். நான் போகிறதால், நான் போகிறதால் 2. எங்கே போகிறதால்? ஆக்ராவிற்கு. இந்த மாதிரி தான் எழுதிக்கணும். நான் போகிறதால் எங்கே போகிற? ஆக்ராவிற்கு. இது ஒரு மெத்தேடு. அதுக்கப்புறம் நம்ம இதையும் ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நான் என்பது மறுபடியும் வந்திருக்கு. நான் ஆக்ராவுக்கு போனால் மறுபடியும் நான் வந்து நான் ஒன்று பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போடலாம். 1 2 3, இதுக்கப்புறம் இங்கே 4 போட்டுக்கிறணும். நம்ம வந்து சீரியல் பிரகாரம் போட்டுக்கலாம். நான் பார்ப்பேன், இங்கே 5 போட்டுக்கலாம். நான் பார்ப்பேன், எதை பார்ப்ப? தாஜ்மஹாலை. இந்த மாதிரி தெளிவாக போட்டுக்கிறணும். இப்போ நம்ம எழுதலாம். எப்படின்னு பாருங்கள். அதாவது போனால், நான் ஆக்ராவுக்கு போனால் தாஜ்மஹாலை பார்ப்பேன் வந்திருக்கு. பார்ப்பேன் இது வந்து எதிர்காலத்தை குறிக்கும். நான் ஆக்ராவுக்கு போனால் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில், இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கும். சரிங்களா? ஆமாங்க, மறந்துடாதீங்க. இது வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸு, இதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கும். சரிங்களா? அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா அதை தான் சொன்னேன். போனால் இஃப் கொடுத்துருக்கான். இஃப் அதாவது இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். நான் என்பது 1 போட்டாச்சு. 2 வந்து போனால் கோ. இஃப் ஐ கோ ஆக்ராவிற்கு, ஆக்ரான்னு இல்லை ஆக்ராவிற்குன்னு தான் வரணும். ஆக்ராவிற்கு இப்படி தான் வரணும். அப்போ ஆக்ராவுக்கு இக்கு வருது இல்லையா? அப்போ இக்கு என்பது ப்ரீபோசிஷன். அப்போ டு ஆக்ரா. சரிங்களா? இங்கே 1 வரும், இங்கே 2 வரும், இங்கே 3 வரும். 3 போட்டாச்சா? அதுக்கப்புறம் நான் தாஜ்மஹாலை பார்ப்பேன். நான் பார்ப்பேன். நீங்கள் மனசுக்குள்ளே கேள்வி கேட்கணும். நான் பார்ப்பேன் என்பது, நான் என்பது என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும். பார்ப்பேன் அதுக்கடுத்து 5 தானே, வில் சி இது வந்து 5ஆக இருக்கும். அதுக்கப்புறம் தாஜ்மஹால் வந்து 6ன்னு போட்டுக்குங்க. நான் மறந்துட்டேன். அப்போ தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா 6ன்னு போட்டுக்கணும். நான் பார்ப்பேன்னு எதை பார்ப்பேன்? தாஜ்மஹாலை பார்ப்பேன். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்கணும். அடுத்து அவர்கள் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள். பார்த்தீங்களா? ஆனால் சிம்பிளாக தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் முதல் எழுத கற்றுக்குங்க. ஆனால் இதிலேயே ப்ரெசன்ட் வருது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நம்ம அந்த வார்த்தை சொல்லும் பொழுதே ப்ரெசன்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அவர்கள் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள். அவர்கள் என்பது 1, வெட்டுகிறார்கள் என்பது 2 வரும். எதை வெட்டுறாங்க? ஒரு மரத்தை. இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சென்டென்ஸ் எழுதுங்க. அவர்கள்னால் உங்களுக்கு தெரியும், 1 போடணும். தே வெட்டுகிறாருன்னா கட்டு 2. என்ன வெட்டுறாங்க? ஒரு மரத்தை வெட்டுறாங்க. இது 3. இவ்வளோதாங்க. சிம்பிள். இங்கிலீஷ் லாங்குவேஜெலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் தினமும் காலை தேநீர் அருந்துகிறோம். டீ சாப்பிட்றோம். இவ்வளோ தான் பாயிண்ட்டு. சரி, இப்போ எழுதலாமா? எழுதலாம் பாருங்கள். நாங்கள் அருந்துகிறோம். தினமும் போட்டிருக்கான். சரிங்களா? ஆமாங்க. நாங்கள் 1, அருந்துகிறோம் 2. என்ன சாப்பிட்ற? டீ சாப்பிட்றேன். ஆமாம், அதான் சொல்கிறது. 3, தினமும் காலை. இது 4. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் என்பது 1 வரும். என்ன வரும்? அருந்துகிறோம் என்பது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம், குடிக்கிறோம். அதுக்கப்புறம் எப்படி, அதாவது என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா டீ சாப்பிட்றோம். என்ன குடிக்கிறோம்னா டீ சாப்பிட்றோம். அதான் 3க்கு இங்கே வந்துடும். 3 தினமும்னா எவ்ரி மார்னிங். இவ்வளோதாங்க. இந்த சென்டென்ஸ் பார்த்தாலே தெரியுது. தேன் இனிப்பாக இருக்கிறது. இதில் இயற்கைக்கு மாறாக எதுவும் வரப்போகிறதில்ல. இது இயற்கை தானே. தேன் கசப்பாக இருக்கும், தேன் இனிப்பாக தான் இருக்கும். சூரியன் கிழக்கத்தான் உதிக்க போகுது. உதிக்க போகுதில்லை, உதிக்குது. அப்போ தேன் இனிப்பாக இருக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? அதான் முக்கியம். தேன் இனிப்பாக இருக்கிறது. தேன் 1, இருக்கிறது 2. எப்படி இருக்குது அப்படின்னா இனிப்பாக. அவ்வளோதான். அப்போ நீங்கள் எழுதும் எப்படி எழுதலாம் பாருங்கள். தேன் என்பது ஹனி 1, இருக்கிறது என்பது இஸ்ஸு வரும். எப்படி இருக்குது? இனிப்பாக 3. இவ்வளோதான்.
ரொம்ப சிம்பிள் தான். இது வரைக்கும் நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் உங்களுக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ரெகுலர்லி, டெய்லி, இதெல்லாம் நிகழ்காலம் தான். அடுத்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவாங்க, தொடர் நிகழ்காலம். அதாவது தொடர் நிகழ்காலம்னா கொண்டுன்னு வரும், கண்டினியூயஸ் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. கொண்டு, விளையாடி கொண்டு, அது வந்து ஆக்டிவாக போயிட்டுருக்கு, ஆக்டிவில் இருக்குது, ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. ரன்னிங்னா அப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அதைத்தான் சொல்ல வர்றான். சரி, இதை பாருங்கள். நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறேன் சென்டென்ஸு. இதை வந்து ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை பாருங்கள், இதை 2 ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன். 2 ஆப்ஷன்னா, ஒன்று நீங்கள் வந்து டென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ் டு இங்கிலீஷ் எப்படி எழுதும், இதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இப்போ நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் ஒன்று விளையாடி கொண்டு இருக்கிறேன், இங்கே 2 வந்துடும். என்ன விளையாடிட்டு இருக்க, கிரிக்கெட் 3, இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அடுத்து நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதலாம், ஐ என்பது 1 வரும், விளையாடி கொண்டிருக்கிறேன்னா கொண்டிருக்கிறேன், அந்த கொண்டு இருக்குன்னா ஐஎன்ஜி வரும் உங்களுக்கு. அப்போ ஐ ஆம் பிளேயிங் 2 வரும். என்ன விளையாடிட்டு இருக்க, கிரிக்கெட், இவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப எளிதான விஷயந்தான் அதெல்லாம். அடுத்து இதை பாருங்கள், சோமு ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். இப்போ சோமு 1, எழுதி கொண்டிருக்கிறான் 2, என்ன எழுதிட்டு இருக்கேன், ஒரு கடிதம், இவ்வளோதான். எழுதும்போது எப்படி எழுதலாம், சோமு பேரை மாற்றிட்டேன், சாரி, சோமு, இன்னும் சோமுனே போட்டுக்குங்க, அது பேர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சோமு 1, சரிங்களா? ஆமாம், அதாவது சோமு வந்து எழுதி கொண்டிருக்கிறான் 2 தானே வரும். இஸ் ரைட்டிங் 2, என்ன எழுதிட்டு இருக்கா, லெட்டர், இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரி, அடுத்து அவர்கள் ஒரு ஆற்றில் நீந்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் 1, நீந்தி கொண்டிருக்கிறார்கள் 2, எங்கே, ஒரு ஆற்றில், இவ்வளோதான். அப்போ அவர்கள்னா தே வரும், 1 வரும், 2 போட்டோம்னா நீந்தி கொண்டிருக்கிறார்கள்னா ஆர் ஸ்விம்மிங், எங்கே, ஒரு ஆற்றில். ஒரு ஆற்றில் இல்லு வருது இல்லையா, அந்த இல்லு தான் ப்ரீபோசிஷன், இந்த இல்லு தான் இங்கே வரும் உங்களுக்கு. அப்போ ப்ரீபோசிஷன் முன்னாடிய சொல், ஒரு சொல்லுக்கு முன்னாடியாக வருவது, அதுதான் ப்ரீபோசிஷன். இந்த இடத்துல வந்து 3 போட்டுக்கணும். தேர் ஆர் ஸ்விம்மிங் இன் எ ரிவர், இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு வரதான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்த்துக்கிட்டு வர்றீங்க. அடுத்து பாருங்கள், நாங்கள் ஒரு தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் 1, படித்து கொண்டிருக்கிறோம் 2, எதற்காக, ஒரு தேர்வுக்காக. இப்போ எழுதுகிறேன் பாருங்கள், இது அப்படியே எழுதுங்க. நாங்கள் என்பது 1, படித்து கொண்டிருக்கிறோம்னா ஆர் ஸ்டடிங் 2 வரும், ஒரு தேர்வுக்காக, தேர்வுக்காகன்னு வருது இல்லையா, அங்கே தான் நிற்கிறோம் நம்ம. தேர்வுக்காக என்பது காக, ஆக, பொருட்டுன்னு அர்த்தம். ஆகன்னா ப்ரீபோசிஷன் இடத்துல வரும். அப்போ ப்ரீபோசிஷன் முன்னாடி தான் வரும். தமிழில் வந்து தேர்வுக்காகங்கிறது காக என்பது பின்னாடி வரும். ஆனால் இங்கிலீஷில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுக்கு முன்னாடியாக வருவது ப்ரீபோசிஷன். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த இடத்துல 3 போட்டுக்கலாம், சரிங்களா? அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்கள், அவன் ஒரு மரத்தின் அடியில் தூங்கி கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு மரத்தின் அடியில் தூங்கி கொண்டிருக்கிறாள். ஓகே, இது எப்படி எழுதலாம்னு பாருங்கள். 1, அதாவது சென்டென்ஸ் வந்து கரெக்டாக எழுதணும். அவள் 1, தூங்கி கொண்டு இருக்கிறாள் 2, இது வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸு. தூங்கி கொண்டிருக்கிறாள், எங்கே அப்படின்னா ஒரு மரத்தின் அடியில், அவ்வளோதான் 3. இப்போ எழுதலாம்ல, அவள் என்பது சி வரும், தூங்கி கொண்டு இருக்கிறாள், இந்த கொண்டு என்பது ஐஎன்ஜி ஃபார்ம், இஸ் ஸ்லீப்பிங் 2 வந்துடும். சி என்பது 1, ஸ்லீப்பிங் என்பது 2. எங்கே, அந்த வார்த்தை உங்கள் மைண்டில் வருது இல்லையா, எங்கே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மரத்தின் அடியில், ஒரு மரத்தின் அடியில். தமிழில் வரும் பொழுது அடியில் என்பது பார்த்தீங்கன்னா அடுத்த கடைசியில் வரும் தமிழ் வாக்கியத்தில். ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி வந்துடும். அதான் முன்னாடி சொல் சொல்லுவாங்க. ஒரு சொல்லிற்கு முன்னாடி வர்றது முன்னாடி சொல். அப்போ அதாவது அடியில், ஒரு மரத்தின் அடியில் வந்து இங்கே வந்துடும். அதான் இங்கே எழுதியிருக்கும் பாருங்களேன், ஒரு மரத்தின் அடியில், அண்டர் எ ட்ரீ, இது வந்து ப்ரீபோசிஷன், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். அடுத்து இது வரைக்கும் நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அது என்ன ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு கேட்குறீங்களா? அதாவது முற்று பெற்ற நிகழ்காலம், அந்த வாக்கியம் முக்கியம். முற்று பெற்ற நிகழ்காலம்,
அது என்ன முற்று பெற்ற நிகழ்காலம்? முடிஞ்சு போச்சு பாருங்களா, வார்த்தையை பார்த்தீங்களா, முடிஞ்சு போச்சு ஆனால் நிகழ்காலம் சொல்லியிருக்கான். அப்போ இதில் ரெண்டுமே கலந்து வருது, இறந்த காலமும் நிகழ்காலமும் கலந்து வருது, முற்று பெற்ற நிகழ்காலம். அது என்னங்கிற வாக்கியத்தை நல்லா கவனித்து பாருங்கள், தெரியும். அருமையான சென்டென்ஸுங்க. நான் ஒரு பேனா பெற்று இருக்கிறேன் அப்படியே சொல்லலாம், வைத்திருக்கிறேன், எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் ஒரு பேனா பெற்று இருக்கிறேன், சரி ஓகே. நான் ஒன்று பெற்று இருக்கிறேன், சரிங்களா, பெற்று இருக்கிறேன், அதுதான் முக்கியமான பாயிண்டிங்க, சரிங்களா. ஆமாம், பெற்று இருக்கிறேன். என்ன பெற்றிருக்கிறாய்? ஒரு பேனா. அப்போ நான் என்பது 1, பெற்றிருக்கிறேன் 2 வரும், ஒரு பேனா என்பது 3 வரும். சரி, இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, பெற்று இருக்கிறேன், அந்த இருக்கிறேன் வார்த்தை வருது இல்லையா, அதுதான் வந்து ஹேவ். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. பெற்று என்பது காட், கெட் காட், சரிங்களா. கெட் காட்னு வருது இல்லையா, ப்ரெசண்ட் பாஸ்ட் டென்ஸில். கெட் என்பது ப்ரெசண்ட், காட் என்பது பாஸ்ட் டென்ஸ். பெற்று இருக்கிறேன், சரிங்களா. பெற்று என்பது காற்று, காட். பெற்று என்பது காட்டு, இருக்கிறேன் என்பது ஹேவ். ஸோ சென்டென்ஸை பிரித்து வச்சுருக்கேன் பாருங்களேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம எழுதலாம், இது ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இதை மறுபடியும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த இடத்த ரொம்ப முக்கியமாக கவனித்து பாருங்கள். நான் ஒரு பேனா பெற்று இருக்கிறேன், பாருங்கள், இங்கே 2 வரும், ஒரு பேனா என்பது 3 வரும். இந்த பெறுதல் என்பது காட், இருக்கிறேன் என்பது அதுதான் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ என்பது 1 வரும், அதாவது ஹேவ் காட், பெற்று இருக்கிறேன், இதுக்கு வந்து 2 வரும், ஐ ஹேவ் காட் ஏ பென் 3, இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி தெளிவாக புரிஞ்சுது. லதா ஒரு புத்தகத்தை மோகனிடமிருந்து வாங்கி இருக்கிறாள். இது உங்களுக்கு நான் புரிகிறதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், பாருங்கள். வாங்கி இருக்கிறாள், வாங்கி என்பது பாஸ்ட் டென்ஸ் வந்துடும், இருக்கிறாள் என்பது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துடும், பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்துடும். இது எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். அதாவது அந்தந்த பெயர் சொல்லுக்கு தகுந்தாற் போலத்தான் அதனுடைய வெர்பு மாறிட்டே வரும். பெயர் சொல்லுக்கு தகுந்தாற் போல தான் அதனுடைய வெர்பு மாறிட்டே வரும். அது என்ன சார் பெயர் சொல்லுக்கு தகுந்தாற் போல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நவுன் என்பது பெயர் சொல் சொல்லுவாங்க, நவுன் என்பது பெயர் சொல், லதா என்பது பெயர் சொல். அதுக்கு பிரதி பெயர் சொல், அதாவது பிரதி பெயர் சொல் என்ன சொல்லுவாங்க, பிரதியிட்டு கூறுவது. லதா என்பது பெயர் சொல், பிரதியிட்டு கூறுவது பார்த்தீங்கன்னா பிரதி பெயர் சொல். அவள் சொல்கிறோம் இல்லையா, அவள் சி, அதான் பிரதியிட்டு கூறுவது. அவளை பிரதியிட்டு கூறுவது பிரதி பெயர் சொல் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ பாருங்கள். லதா ஒரு புத்தகத்தை மோகனிடம் இருந்து வாங்கி இருக்கிறாள். சரி, ஓகே. லதா 1 பாருங்கள், வாங்கி இருக்கிறாள், இங்கே 2 வரும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. லதா 1 வாங்கி இருக்கிற 2, என்ன வாங்கி இருக்கிறாள், என்ன வாங்கி இருக்கிறாள், அதான் முக்கியம். ஒரு புத்தகம் 3, சரியா. எங்கேருந்து, மோகனிடமிருந்து. இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் நான் மறந்துட்டேன், பாட் ஏ புக்குன்னு வரணும், அது மறந்து எழுதிக்கலாம். ஓகே, சரிங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம எழுதலாமா பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், எழுதுறேன். லதா என்பது 1, வாங்கி இருக்கிறாள், வாங்கி, வாங்கி என்பது பாட், இருக்கிறாள் என்பது ஹேஸ். அப்போ ஹேஸ் பாட், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. பாட் பார்த்தீங்களா, நல்ல அருமையான மெத்தடுங்க. பாட் இதை வந்து பார்த்தீங்கன்னா முற்று பெற்ற நிகழ்காலம், முற்று பெற்ற நிகழ்காலம், இந்த மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். லதா ஹேஸ் பாட், என்ன வாங்கியிருக்கா, ஒரு புக், எங்கேருந்து, மோகனம், இவ்வளோதான். இந்த மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அடுத்து, நான் அவனை நீண்ட நாளாக தெரிந்திருக்கிறேன். இதை வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம பாஷையில் சொல்ல போனால், அவனை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதைத்தான் வந்து சென்டென்ஸில் வந்து இப்படி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ யார் வந்து தெளிவாக இலக்கணம் பேசுகிறாங்க, எல்லாம் வந்து கஜாமுஜானதே பேசுகிறாங்க. சரி, வாங்க நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். பாருங்கள், நான் அவனை நீண்ட நாட்களாக தெரிந்து இருக்கிறேன், தெரியும் அவனை. சரி, நான் 1 தெரிந்து இருக்கிறேன், 2 வரும். யாரை தெரிஞ்சிருக்கேன், யாரை தெரியும் உனக்கு, அவனை, அவனை தெரியும். எத்தனை நாளாக தெரியும், அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நம்ம வார்த்தையை மாற்றிக்கிறணும். அதாவது இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா உனக்குள்ளே கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். நான் 1 தெரிந்திருக்கிறேன், யாரை தெரிஞ்சிருக்க, அவனை தெரிஞ்சிருக்க, எத்தனை நாளாக, நீண்ட நாளாக தெரியும் அவனை.
ரொம்ப நாளாக தெரியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டென்ஸை எழுதி பழகிட்டு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கொண்டு போயிடலாம். பாருங்கள், இப்போ எழுதிடலாம். நான் என்பது ஒன்று, தெரிந்து இருக்கிறேன். தெரிந்து என்பது பார்த்தீங்கன்னா நவுன், இருக்கிறேன் என்பது தான் அந்த ஹேவ் தான் இங்கே வரும் உனக்கு. அதான் ஐ ஹேவ் நவுன். 2, யாரை தெரியும்? அவனை தெரியும். 3, நீண்ட நாள் ஆக, இந்த வார்த்தை முக்கியம், நீண்ட நாள் ஆக. ப்ரீபோசிஷன் எல்லா இடத்துலையும் வரும். அதாவது ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபோசிஷன் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அந்த அந்த ப்ரீபோசிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ப்ரீபோசிஷன் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீண்ட நாள் ஆக, ஆக அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆக என்பது தான் ஃபார்னு அர்த்தம். ஆக பொருட்டு, தமிழ் மீனிங் போட்டிங்க அப்படின்னா ஆக பொருட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? நீண்ட நாள் ஆக, ஃபார் லாங் டைம், இப்படி தான் எழுதிக்கணும். சரிங்களா? நாங்கள் சென்னைக்கு குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். சரி, எழுதலாம் பாருங்கள். நாங்கள் 1, வந்திருக்கிறோம் 2, எங்கே வந்திருக்கீங்க? சென்னைக்கு. 3, எப்படி யாரோட வந்திருக்கீங்க? குடும்பத்தோடு வந்திருக்கோம். இவ்வளோதான். இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். நாங்கள் என்பது 1, வந்து இருக்கிறோம். இந்த வெர்பை எழுதும் பொழுது ரொம்ப முக்கியமாக எழுதணும், பார்த்து கவனமாக எழுதணும். அதாவது ஒன்று பெயர் சொல் வருது அப்படின்னா, பெயர் சொல் வருது அப்படின்னா, அதாவது பிரதி பெயர் சொல் வருது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக வெர்பு வரும், வினைச்சொல் வரும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதே வினைச்சொல். ஒரு செயலை செய்யக்கூடியது தான் வினைச்சொல் சொல்லுவாங்க. வந்து இருக்கிறோம், அது ஆக்டிவ் தானே. வந்து இருக்கிறோம் சொல்லியிருக்கான். வந்து ஹேவ், வந்து என்பது கம், கம் கேம் கம். ஓகே, கம் கேம் கம். சரிங்களா? சரி, ஓகே. வந்து இருக்கிறோம் அப்படின்னா அந்த இருக்கிறோம் என்பது தான் ப்ரெசன்ஸ். இருந்தோம் என்பது வேறு. இருந்தோம் வேறு, இருக்கிறோம் வேறு. ரொம்ப பிரித்து வச்சுருக்கான் பாருங்களேன். வந்து இருக்கிறோம் ஹேவ் தான் வரும். அப்போ இங்கே இடத்துல 2 தான் போட்டுக்கணும். எங்கே வந்திருக்க? சென்னைக்கு. இந்த சென்னைக்குன்னு வரும்பொழுது இந்த இக்கு வருது இல்லையா? இந்த இக்கு என்பது ப்ரீபோசிஷன், முன்னிடை சொல். அந்த வார்த்தை முன்னடை சொல்னு அர்த்தம். இந்த சொல்லுக்கு முன்னாடி வருவது தான் முன்னடை சொல். எப்படி? இந்த சொல்லுக்கு முன்னாடி வருவது தான் ப்ரீபோசிஷன். இதுதான் டு. அப்போ இது எப்படி எழுதலாம்? டு சென்னை. வி ஹேவ் கம் டு சென்னை. எப்படி வந்திருக்கும் அப்படின்னா எப்படி வந்திருக்கும் அப்படின்னா குடும்பத்தோடு. குடும்பத்தோடு அப்படின்னா குடும்பத்தோடு. இது ப்ரீபோசிஷன் தான், ஒரு சொல்லுக்கு முன்னாடி வருவது தான். அப்போ ஒரு சொல்லுக்கு முன்னாடி வருவது ப்ரீபோசிஷன் வித் ஃபேமிலி. இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்கிறணும். இது வரைக்கும் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, நீங்கள் டென்ஸையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சென்டென்ஸில் எப்படி எழுதணும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவாங்க. முற்றுப்பெற்ற தொடர் நிகழ்காலம் சொல்லுவாங்க. இது அதிகமாக கேட்குறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இது எப்படி வருங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். முற்றுப்பெற்ற தொடர் நிகழ்காலம் பாருங்கள். அவர்கள் 4 மாதமாக பாலத்தை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாமே ப்ரெசண்டில் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த வார்த்தை முக்கியம். ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு வருது பார்த்தீங்களா? அற்புதமாக பிரிச்சிருக்கோம். முற்றுப்பெற்ற தொடர் நிகழ்காலம், முற்றுப்பெற்ற தொடர் நிகழ்காலம். இப்போ நம்ம சென்டென்ஸை எப்படின்னு முதல்ல ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு. அவர்கள் 1 கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பெயர் சொல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆக்டிவில் இருக்குது, வினைச்சொல் என்னன்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ இதுக்கு 2 வரும். அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பாலத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. 3 எத்தனை மாதமாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த கேள்வி தன்னால் வருது இல்லையா? அதான் 4. இப்போ நம்ம எழுதலாம் இல்லையா? பாருங்கள், அவர்கள் என்பது 1 போட்டுக்கணும். அதே மாதிரி கட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்பது பார்த்தீங்கன்னா அதுதான் ஹேவ் வரும். சரிங்களா? தே ஹாவ் பீன் பில்டிங். பார்த்தீங்களா? அதான் முக்கியம். தே ஹாவ் பீன் பில்டிங். இது அப்படியே எழுதிக்கணும். 2 என்ன கட்டிகிட்டு இருக்கிறாங்க? இந்த பிரிட்ஜ். 3 அதுக்கப்புறம் எத்தனை மாதமாக? 4 மாதமாக. இது வந்து ப்ரீபோசிஷன். ஒரு சொல்லுக்கு முன்னாடி வருவது தான் ப்ரீபோசிஷன். பார்த்துங்க, ஒரு சொல்லுக்கு முன்னாடி வருவது தான் ப்ரீபோசிஷன். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்கணும். இது 4. அப்போ தே ஹாவ் பீன் பில்டிங் த பிரிட்ஜ் ஃபார் 4 months. இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்கணும். அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்கள்.
ராஜன் 4 மணியிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறான். பாருங்கள், ராஜன் என்பது ஒன்று, சரிங்களா? ராஜன் ஒன்று. அதுக்கப்புறம் வினைச்சொல் கண்டிப்பாக வரும். ஏன்னா ராஜன் வந்தாலே கண்டிப்பாக வரும். அவனுடைய ஆக்டிவ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? ராஜன் விளையாடி கொண்டிருக்கிறான். 2. என்ன விளையாடிட்டு இருக்கான்? கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். எப்போ இருந்து விளையாடிட்டு இருக்கான்? 4 மணியிலிருந்து. இவ்வளோதான். இப்போ எழுதலாமா? ராஜன் என்பது ஒன்று, விளையாடி கொண்டு இருக்கிறான். இருக்கிறான் என்பது தான் ஹேஸ் வரும். ஏன்னா சென்டென்ஸ்க்கு ஏற்றாற்போல் இந்த இது மாறும், அந்த டென்ஸ் மாறும். உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மாறும். ஹேஸ் பீன் பிளேயிங் 2 வரும் உங்களுக்கு. சரி, விளையாடி கொண்டிருக்கிறேன். என்ன விளையாடிக்கிட்டு இருக்கான்? கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். இது 3. எப்போ இருந்து? சின்ஸ் 4 hours, அதாவது 4 மணியிலிருந்து. அப்படி தான் கொடுத்துருக்கான். இந்த இருந்துன்னு வருது இல்லையா? இந்த இடத்துல வந்து ஃப்ரம் போடக்கூடாது. நம்ம ஃப்ரம் போடக்கூடாது. ஃப்ரம் 4 hours போடக்கூடாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ்னு கேட்டாங்க அப்படின்னா குறிப்பிட்ட அந்த மணி, நாட்களாகன்னு அது வேறு கணக்கு. நாட்களாகனா 4 நாட்களாக, 10 நாட்களாக, அது வேறு கணக்கு. இங்கே என்ன கேட்குறான் அப்படின்னா 4 மணியில் இருந்தது கேட்குறான். அந்த கேள்வி தான் முக்கியம். 4 மணியில் இருந்து அந்த வார்த்தை தான் முக்கியம். ஆமாங்க, அந்த 4 மணியிலிருந்து தான், அதாவது இந்த சொல்லுக்கு முன்னாடி வருவது தான் ப்ரிப்போசிஷன். இருந்து என்பது சின்ஸ்னு அர்த்தம். சின்ஸ் 4 hours, 4 மணிலிருந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை 4 மணி நேரமாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபார் வரும். இந்த இடத்துல ஃபார் 4 ஹவர்ஸ்னு வரும். ஆனால் இதில் அப்படி கேட்கல. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி. அடுத்த சென்டென்ஸு பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இப்போ தான் உங்களுக்கு புரியும். நாங்கள் 4 நாட்களாக பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஒன்று என்ன செஞ்சுட்ருக்கோம்? அதாவது பார்த்தீங்கன்னா செய்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் எழுதலாம்ல? செய்து கொண்டு இருக்கிறோம். இதை சேர்த்து எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. அதாவது இப்படி எழுதலாம், நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். என்ன செஞ்சிட்ருக்கீங்க? பயணம் செய்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் ஒன்று தான். இது நீங்கள் மொத்தமாக எழுதிக்கிங்க. 2. எத்தனை நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? 4 நாட்களாக. இது 3 இதோடு முடிச்சுக்கொள்ளலாம். நாங்கள் என்பது 1 வரும். பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இருக்கிறோம் என்பது பார்த்தீங்கன்னா ஹேவ்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பன்மையில் குறிக்கும், புளூரல்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஹேவ் பீன் ட்ராவலிங், இங்கே 2 வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் ஆகன்னு வருது இல்லையா? அந்த ஆக என்பது தான் இந்த ஒரு சொல்லுக்கு முன்னாடி வருவது ப்ரீபோசிஷன். இந்த சொல்லுக்கு முன்னாடி வருவது ப்ரீபோசிஷன் அப்படின்னா இது வந்து சொல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வருவது ப்ரீபோசிஷன். ஃபார் 4 daysன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்கிறணும். அடுத்து இது வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் அப்படியே வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு வரலாம். பாஸ்ட் டென்ஸ்லாம் ஒன்றுங்கள்ல, நம்ம வந்து வழக்கமாக பேசக்கூடிய நடைமுறை இருக்கு இல்லையா? இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம். இறந்த காலம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கொலம்பஸ் என்பது உங்களுக்கு தெரியும். கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடித்தார்னா இறந்த காலம். கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா நிகழ்காலம். கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்னா அதாவது தொடர் நிகழ்காலம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த வார்த்தை இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த சென்டென்ஸ் வருது அப்படின்னா இதில் என்ன கடைசியில் வருதோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் முக்கியமான விஷயங்க. அதை நீங்கள் மறந்துடாதீங்க, சரிங்களா? இப்போ நம்ம எழுதலாம் பாருங்கள். அதே சமயத்தில் ஒவ்வொரு சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா அதனுடைய வெர்பு முக்கியம், சரிங்களா? இதுதான் நீங்கள் கற்றுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு நீங்கள் இதை தான் ரொம்ப கற்றுக்கணும். சென்டென்ஸோட மீனிங், அர்த்தம் என்ன, இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வார்த்தை முக்கியங்க. சென்டென்ஸோட அர்த்தம் என்ன, மீனிங் என்ன. ஸோ இவைகளுக்கெல்லாம் கை கொடுக்கறது தான் இந்த டிஸ்கவர். இது இல்லாமல் நம்ம சென்டென்ஸாக ஃபார்மேட் பண்ண முடியாது. வினைச்சொல் இல்லாமல் சென்டென்ஸாக ஃபார்மேட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால இதுதான் முக்கியமாக பங்கு வகிக்கிறது, சரிங்களா? சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வர்றேன். இறந்த காலம் கொலம்பஸ் 1 கண்டுபிடித்தார் 2 வரும். கொலம்பஸ் 1 கண்டுபிடித்தார் 2. எதை கண்டுபிடிச்சான்னு அமெரிக்கா கண்டுபிடிச்சா. இவ்வளோ தாங்க, சிம்பிள் மேட்ரு. கொலம்பஸ் 1 போட்டுக்குங்க. கண்டுபிடிச்சாருன்னா 2 டிஸ்கவர்டு. எதை கண்டுபிடிச்சாருன்னா அமெரிக்கா. இவ்வளோ தான் பாயிண்ட். மெயினாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்ன அர்த்தம், மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதான் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். அடுத்து இதை பாருங்கள். சோமு ஆங்கிலம் சென்னையில் கற்றான். சரி, இதை பாருங்கள். கற்றான் அந்த வார்த்தை முக்கியம். இது 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 இல்லாமல் எதை தான் நீங்கள் எப்படி ஃபார்மேட் பண்ணுவீங்க? அதுதான் லேர்ன், சரிங்களா? ஆமாம், மெயின் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வினைச்சொல்லுது அதிகமான பங்கு வகிக்கிறது. சோமு ஆங்கிலம் சென்னையில்
இது என்ன புரிய முடியும்? சோமு ஆங்கிலம் சென்னையில், இதை விட்டுருங்க, இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? சோமு ஆங்கிலம் சென்னையில் என்ன பண்ணுவான்? ஸோ மெயின் பார்ட் இங்கே தான் வரும். அதனால சோமு ஆங்கிலம் சென்னையில் கற்றான். சோமு 1, கற்றா என்பது 2 வரும். என்ன கற்றுக்கிட்டான்? ஆங்கிலம் கற்றுக்கிட்டான். எங்கே கற்றுக்கிட்டான்? சென்னையில். இவ்வளோதாங்க பாயிண்ட். எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா சோமு 1 வந்துடும், 2 வந்து கற்றா என்பது லேண்ட் வரும், 2 வந்துடும். அதுக்கு என்ன கற்றுக்கிட்டான் அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டான், 3 வந்துடும். அடுத்து எங்கே கற்றுக்கிட்டான்? சென்னையில் வருது இல்லையா, அதை தான் சொல்ல வந்தேன். நம்ம வந்து டென்ஸை பற்றி தெரிஞ்சது மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் எப்படி ஹவு டு மேக் ஏ சென்டென்ஸ் இதுதான் நம்ம தெரிஞ்சது மாதிரி இருக்கும். அப்போ சென்னையில் வரும்பொழுது சென்னையில் வருது இல்லையா, இது வந்து முன்னாடி வந்துடும். ப்ரீபோசிஷன் முன்னாடி வந்துடும். ஒரு சொல்லுக்கு முன்னாடி வருவது ப்ரீபோசிஷன். இன்னும் வந்துருச்சா, அப்போ இந்த இடத்துல 4 வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்குங்க. சரிங்களா? அடுத்து அவர்கள் நேற்று சினிமாவுக்கு சென்றனர். அந்த வார்த்தை முக்கியம். அவர்கள் 1, சென்றனர் 2, எங்கே சென்றனர்? சினிமாவுக்கு 3, எப்போது? நேற்று. இவ்வளோதான். அவர்கள் என்பது 1 வரும், சென்றனர் 2 வரும், பென்ட்டு, எங்கே, சினிமாவுக்கு, இக்கு என்பது ப்ரீபோசிஷன், இது முன்னாடி தான் வரும். அப்போ இந்த சொல்லுக்கு முன்னாடி வருவது ப்ரீபோசிஷன் 3 வரும். எப்போ போனாங்க அப்படின்னா நேற்று. அவ்வளோதான். இதுவரைக்கும் நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு கண்டினியூஸ் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த காலங்களை பற்றி தெரிஞ்சாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். நிகழ்காலம், இருந்த காலம், எதிர்காலம், இந்த 3 தான். இதுக்குள்ளே தான் கேட்பாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மெசேஜ் தான் உள்ளே வருதுங்க. இப்போ பாருங்கள், பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ்னால் இறந்த கால தொடர். இறந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா அது வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதான் பாயிண்ட்டு. அது என்னங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். கோபால் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டு இருந்தான். அந்த இருந்தான் வருது இல்லையா, அந்த இருந்தான் தான் இறந்த காலத்தை குறிக்குது. வாசித்து கொண்டு இருக்கிறான்னா நிகழ்காலத்தை குறிக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டு வருது இல்லையா, அந்த கொண்டு தான் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜின்னு வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து நம்ம டென்ஸையும் பார்க்குறோம், எப்படி வந்து நம்ம வந்து தமிழ் டு இங்கிலீஷ் எழுதுறத பற்றி நம்ம தெளிவாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இப்போ பாருங்கள், கோபால் 1, வாசித்து கொண்டு இருந்தான் 2, என்ன வாசித்து கொண்டு இருந்தான்? ஒரு புத்தகம். இவ்வளோ தான், சிம்பிள் மேட்ரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கோபால் 1 போட்டுக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன, கோபால் வாசித்து கொண்டு இருந்தான், கொண்டு என்பது ஐஎன்ஜி, வாஸ் ரீடிங் 2 வரும், என்ன அப்படின்னா ஒரு புத்தகம். இவ்வளோ தான். இந்த மாதிரி தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தனர். அதாவது நவுன் ப்ரோனவுன் பிரதிபெயர் சொல் பார்த்தீங்கன்னா அவர்கள்னு வருது இல்லையா. சரி, ஓகே. அவர்கள்னால் உங்களுக்கு தெரியும், அவங்க. சரி, ஓகே. அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கங்கிற வார்த்தை வரணும் இல்லையா. அவங்க 1, என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? விளையாடி கொண்டிருந்தனர். என்ன விளையாடி கொண்டிருந்தனர்? கிரிக்கெட். 3. இவ்வளோதாங்க. இப்போ தே 1 விளையாடி கொண்டு இருந்தனர். இது வந்து பன்மையை குறிக்கும். அவர்கள் என்பது புளுரல் வந்துடும் உங்களுக்கு, பன்மையை குறிக்கும். அப்போ வந்து வேறு தான் போடணும். சரிங்களா? வேர் பிளேயிங், பிளே என்பது ஓகே. ஐஎன் என்பது விளையாடி கொண்டிருந்தனர். என்ன விளையாடி கொண்டிருந்தனர்? கிரிக்கெட். 3. இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்குங்க. இந்த இடத்த பாருங்கள், அவன் ஒரு மாம்பழம் சாப்பிட்டு கொண்டு இருந்தான். வார்த்தை பார்த்தீங்களா, அருமையான வார்த்தை. அவன் 1, அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? சாப்பிட்டுட்டு இருந்தான். 2, என்ன சாப்பிட்டுட்டு இருந்தான்? ஒரு மாம்பழம். இவ்வளோதான். அப்போ அவன் என்பது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தப்பு விட்டுருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீ வரும். நான் தவறாக போட்டேன், பாருங்கள். ஹீ வரும். சரிங்களா? ஆமாங்க. இந்த இடத்துல எழுதிடுறேன். சரிங்களா? ஹீ வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹீ வரும். அவன் 1, சாப்பிட்டு கொண்டிருந்தான் 2, என்ன சாப்பிட்டு இருந்தான்? 3. இந்த மாதிரி தெளிவாக போட்டுக்குங்க. சரிங்களா? ஹி வாஸ் ஈட்டிங் எ மேங்கோ. நான் அவனை பார்த்தபோது அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். இதில் 2 மெத்தடில் சென்டென்ஸாக பிரியுது. நான் அவனை பார்த்தபோது 1 வரும், அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான் 2 மெத்தடில் வருது. சரி, ஓகே. இது எப்படி எழுதலன்னு பாருங்கள். நான் 1 பார்த்தபோது 2 வரும், யாரை? அவனை. 3 வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துக்கு வாங்க, 3 போட்டாச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ வந்து அடுத்த நம்பர் கொண்டு வாங்க. நம்பர் 3 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 4 போட்டுருக்குங்க. ஏன் போடணும் அப்படின்னா அதே அவன் தான்.
அதாவது பார்த்தீங்கன்னா நான் அவனை பார்த்தபோது அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன் பிரதி பெயர்ச்சொல் விளையாடுது. அவன் 4 எழுதி கொண்டிருந்தான் 5 வரும், ஒரு கடிதம் என்பது 6, இந்த மாதிரி போட்டுக்கிறலாம். இப்போ நீங்கள் எப்படி எழுதலாம்? பார்த்த போது, சரிங்களா? ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, பார்த்துக்குங்க. பார்த்த போது பாருங்க, நான் அவனை பார்த்த போது சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த போது என்பது பார்த்தீங்கன்னா ப்ரீபோசிஷன். பார்த்த போது எப்படின்னு பாருங்க, வென் ஐ 1, பார்த்த போது சா 2, யாரை அவனை 3. பார்த்தபோது வென் ஐ சா ஹிம், அதுக்கப்புறம் அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். அவன் என்பது 4, எழுதி கொண்டிருந்தான் என்பதுன்னா வாஸ் ரைட்டிங், அது வந்து பார்த்தீங்கன்னா 5 வரும், ஏ லெட்டர் 6. இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நாங்கள் சென்னைக்கு பயணம் செய்து கொண்டிருந்தோம். சரி, ஓகே. நாங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா பயணம் செய்து கொண்டிருந்தோம் 2 வரும். அடுத்து எங்கே அப்படின்னா சென்னைக்குன்னு வரும். இப்போ எழுதலாமா பாருங்கள். நாங்கள் என்பது இந்த இடத்துல மிஸ்டேக் விட்டேன், அது பார்த்தீங்கன்னா இதை விட்டுருங்க. பி, சரிங்களா? பி வேர், இங்கே மிஸ்டேக் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வித்தவுட் மை நாலேஜ் இட் ஷுட் பி ஹேப்பன், சரிங்களா? பார்த்துக்குங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பார்த்துக்குங்க. நாங்கள் சென்னைக்கு பயணம் செய்து கொண்டிருந்தோம், இதுதான் முக்கியமான பாயிண்ட். எப்படி எழுதுன்னு பாருங்கள். நாங்கள் 1 வி செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா வி வேர், நாங்கள் என்பது ப்ளூரல் வந்துடும், பன்மையில் வந்துடும். வி வேர் ட்ராவலிங் டு சென்னை, சென்னைக்குன்னு வருது இல்லையா? அந்த இக்கு வருது இல்லையா? சென்னைக்கு வரும்போது டு எம்டிஎஸ் சென்னை, இந்த மாதிரி போட்டுக்கணும். அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா 1 வேர் ட்ராவலிங் 2 வரும், டு எம்டிஎஸ் மெட்ராஸ் சென்னைக்கு, சரிங்களா? 2 என்பது ப்ரீபோசிஷன் வந்துடும். இப்போ 3, இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக எழுதிக்கிங்க. நாங்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தோம். நாங்கள் 1 விளையாடி கொண்டிருந்தோம் 2, எங்கே மைதானத்தில். அதுக்கப்புறம் என்ன? பி 1 வேர் பிளேயிங் 2 வரும், எங்கே மைதானத்தில். ஒரு சொல்லுக்கு முன்னாடியாக வருவது ப்ரீபோசிஷன், இந்த மாதிரி போட்டுக்கலாம், சரிங்களா? அடுத்து இது வரைக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், சரிங்களா? அதாவது இந்த காலத்தில் தான் சில சேஞ்சஸ் ஆகும் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ சோமு வருவதற்கு முன்பு நான் அந்த கடிதத்தை எழுதி இருந்தேன், இது சென்டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோமு 1, சரிங்களா? சோமு 1 வருவதற்கு முன்பு, இதை வந்து நம்ம முழுசாகவே எழுதிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமு 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்பே, இது 2 போட்டுக்கலாம். முன்பே என்பது பார்த்தீங்கன்னா வென் சோமு, இது கடைசியில் என்னங்கிறத பார்த்துக்கலாம். நான் அந்த கடிதத்தை எழுதியிருந்தேன் அப்படின்னா நான் என்பது 3 வரும், எழுதி இருந்தேன் என்பது 4 வரும். இது வந்து எதை, அந்த கடிதத்தை, இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்க அப்படின்னா சோமு வருவதற்கு முன்பே அப்படின்னா வென் சோமுன்னு போட்டுக்கணும், வென் முன்னாடி சேர்த்துக்கணும், முன்பே சேர்த்துக்கணும். வென் சோமு 1, அப்போ வருவதற்கு முன்பே ஒரு பிரதி பெயர்ச்சொல் வந்துச்சுன்னா அடுத்து வந்து வெர்பு வரும், 2 போட்டுக்கலாம், அரைவிடு. அதுக்கப்புறம் நான் 3, எழுதி இருந்தேன், எழுதி இருந்தேன் இருக்குல்ல, இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஹேடுன்னு அர்த்தம். எழுதி இருந்தேன், இந்த இடத்துல 4 வரும், என்ன எழுதியிருந்த லெட்ரு, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்குங்க. இந்த கேள்வியை பாருங்கள். நாங்கள் மைதானத்தை அடைந்த போது ஆட்டம் ஏற்கனவே தொடங்கி இருந்ததுன்னு அர்த்தம். பாருங்கள், இது 2 பிரிவாக இருக்குது, சரிங்களா? இதில் 2 பிரிவாக இருக்குது, அது என்னங்கிறத பார்க்கலாம். நாங்கள் மைதானத்தை அடைந்த போது, நாங்கள் அடைந்த போது, நாங்கள் 1 அடைந்த போது 2, எங்கே மைதானத்தை, ஆட்டம் ஏற்கனவே தொடங்கி இருந்தது. ஆட்டம் தன்னால் தொடங்காது, அதை நம்ம பார்த்துக்கணும். ஆட்டம் ஏற்கனவே தொடங்கி இருந்தது, அதே நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆட்டம் 4 தொடங்கி இருந்தது, ஆமாம்.
5 ஏற்கனவே அவ்வளோதான் 6. இது அப்படி எழுதுங்க. அடைந்த போது வென் முன்னாடி தான் வரணும், சரிங்களா? ஆமாம். அப்போ வென் பி 1 போட்டுக்குங்க, வென் பி 1, அதுக்கப்புறம் அடைந்த போதுன்னா ரீச்டு 2 வரும், அடுத்து ஸ்டேடியம் 3 வந்துடும், அதுக்கப்புறம் 4 போட்டோம்னா ஆட்டம் 4 வரும், அடுத்து தொடங்கி இருந்ததுன்னா ஹேட், தொடங்கி இருந்ததுன்னு அர்த்தம். தொடங்கி என்பது ஸ்டார்டடு, இங்கே வந்து ஹேட் என்பது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்து தான் வரும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு இது வந்து சேர்ந்து தான் வரும், ஹேடு ப்ளஸ் ஸ்டார்டடு இந்த மாதிரி தான் வரும். ஸோ 5 ஆல்ரெடி 6 இந்த மாதிரி இங்கே தெளிவாக போட்டுக்குங்க. இந்த இதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் வந்துட்டோம். எதிர்காலம் வழக்கம் போல தான், இந்த நிகழ்காலத்தை போல எதிர்காலம். அந்த சென்டென்ஸ் உச்சரிப்பிலே நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு பாருங்கள் தெரியும். எதிர்காலத்தை பற்றி பேச போகிறேன். நான் நாளை தாஜ்மஹாலை பார்க்க போவேன். இதில் பாருங்கள், நான் 1 பார்க்க போவேன் சரிங்களா? நான் போவேன், எங்கே போகிறீங்க? தாஜ்மஹாலை பார்க்க 3, இங்கே 4 வந்துடும். இது கரெக்டாக நம்ம மேட்சாக எழுதணும். பாருங்கள், நான் என்பது 1 வரும், போவேன் என்பது பார்த்தீங்கன்னா போவேன் வருது இல்லையா? போவேன்னா வில், எதிர்காலத்தை குறிக்கும். வில் ஆர் சல் வரும், இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஐ என்பது பார்த்தீங்கன்னா ஐ வில்னா கண்டிப்பாக போவேன், ஐ சல்னா நார்மலாக வரக்கூடிய வார்த்தைகள். ஐ சல் என்பது பார்த்தீங்கன்னா நார்மலாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதே சமயத்தில் ஐ வில் வந்தால் கண்டிப்பாக நான் போகிறேன்னு அர்த்தம். அப்போ ஐ வில் கோ 2 வரும். பார்த்துங்க, ஐ வில் கோ 2. எங்கே போகிறீங்க? தாஜ்மஹாலை பார்ப்பதற்கு. பார்ப்பதற்கு அந்த சென்டென்ஸ்லாம் எப்படி போட்டாலும் ஒன்று தான், சரிங்களா? தாஜ்மஹாலை பார்ப்பதற்கு. அப்போ வந்து டு சி தாஜ்மஹால், அப்போ ப்ரீபோசிஷன் இந்த இடத்துல இக்கு வரும். அப்போ டு சி தாஜ்மஹால், அப்போ இந்த மாதிரி போட்டுக்கிறணும். 3 இந்த பக்கம் வந்துடும். எப்போ போகிறீங்க? நாளைக்கு போகிறீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் தெளிவாக போட்டுக்கிறணும், சரிங்களா? இந்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் இந்தியா ஆட்டத்தை வெற்றி கொள்ளும் என நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் பாருங்கள். நான் 1, நினைக்கிறேன் என்பது 2. என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்தியா 3, வெற்றி கொள்ளும், இந்தியா வெற்றி கொள்ளும் 4, என்ன வெற்றி கொள்ளும்? ஆட்டத்தை 5. இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்கணும். இப்போ எழுத போகிறேன். நான் என்பது 1, நினைக்கிறோம், அதாவது 2 நினைக்கிறேன் அப்படின்னா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்தியா என்பது 3 வரும். என்ன இந்தியா? அதாவது இந்தியா வந்து வெற்றி கொள்ளும், இது வந்து எதிர்காலத்தை குறிக்கும். அப்படின்னா இந்த இடத்துல 4 வரும். என்ன வெற்றி கொள்ளும்? அந்த விளையாட்டை, சரிங்களா? ஆமாங்க, அதாவது அந்த ஆட்டத்தை வெற்றி கொள்ளும். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்கிறோம். அடுத்து வாங்க, நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இதை பற்றி கொஞ்சம் சின்ன ஒரு விளக்கம் பார்த்துடலாம். இது வந்து நம்ம நடைமுறையில் வரக்கூடிய விஷயத்த நான் சொல்லிகிட்டு இருக்கேன். செய்வினை வாக்கியம், செய்யப்பாட்டு வினை வாக்கியம். அதென்ன அந்த வார்த்தையை தெரியுதா உங்களுக்கு? செய்வினை வாக்கியம் ஒரு செயலை செய்யக்கூடிய வாக்கியம் தான். ஆக்டிவாக போகிறோம், நம்ம சொல்கிறோம் இல்லையா, நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கோம், ஆக்டிவாக இருக்கான்ப்பா. ஆக்டிவ்னா அதாவது இது வந்து அட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அட் ப்ரெசன்ஸ் ஆஃப் டூயிங் த ஒர்க்கு, அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா, பேசிவ் வாய்ஸ்னா பார்த்தீங்கன்னா செய்யப்பாட்டு வினை வாக்கியம் சொல்லுவாங்க. செய்யப்பாட்டு வினை வாக்கியம்னா அதுக்கு என்ன உதாரணத்தை பற்றி அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கேங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸில் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். ராமன் ராவணனை கொன்றான். சரி, ஓகே. ராமன் 1, கொன்றான் 2. யாரை கொன்றான் அப்படின்னா ராவணனை. சரி, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், இது வந்து நேரடியாக நடக்குது. ஆமாம், இது உண்மைதான். அது உங்களுக்கு ராமன் கொன்றான் யாரை? ராவணனை. இது ஓகே. இது எப்படி எழுதலாம் பார்த்தேன் அப்படின்னா ராமன் 1 வரும், ராமன் 1 வரும், கொன்றான் என்பது 2 வரும். யாரை கொன்றான் அப்படின்னா ராவணனை கொன்றான். ஸோ இதவே வந்து நம்ம வந்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம் மாற்றலாம். அது என்னங்கிறத பற்றி அடுத்துங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா செய்யப்பாட்டு வினை வாக்கியம். அதாவது செய்யப்பாட்டு வினை வாக்கியம், அந்த ஒரு செயல் வந்து தன்னால் செய்யப்படவில்லை, யாரை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்கள், இந்த ஒரு சென்டென்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ராவணன் 1, ராமனால் கொல்லப்பட்டான், தன்னால் கொல்லப்படவில்லை. ராவணன் 1, கொல்லப்பட்டான் 2. யாரால்? ராமனால். இதுதான் முக்கியம். அந்த ஆள் வருது இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆள் என்பது பார்த்தீங்கன்னா ப்ரீபோசிஷன் நம்ம அப்படியும் பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் பேசிவ் வாய்ஸில் நம்ம பயன்படுத்தலாம். அது என்னங்கிறத பற்றி இப்போ நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். பாருங்கள், நார்மலாக எழுதக்கூடிய விஷயந்தான். பாருங்கள், ராவணன் என்பது 1 வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டான் வருது இல்லையா. ஆமாங்க, கொல்லப்பட்டான். கொல் என்பது பார்த்தீங்கன்னா கொல் என்பது ஓகே, கொல்லப்பட்டான் என்பது இதுதான் வரும். வாஸ்
சரிங்களா? துணை வினைச்சொல் சொல்லுவாங்க. ஆமாம், ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறது. சரி, ஓகே. அது பார்த்தீங்கன்னா வாஸ் தான் போடணும். இது வந்து பாஸ்ட் டென்ஸ்லேயே நடக்குது உங்களுக்கு. ராவணன் வந்து தன்னால் கொல்லப்படவில்லை, இவன் வந்து தன்னால் கொல்லப்படவில்லை, இவனால் கொல்லப்பட்டான். யாரால்னா கொல்லப்பட்டான் என்பது தான் இதுதான் ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லுவாங்க. ஸோ பை வரும். சரிங்களா? ஆமாங்க. ராவணா கொல்லப்பட்டான், வாஸ் கில்டு. யாரால் அப்படின்னா ராமனால், ஆள் வருது இல்லையா, இது ஒரு ப்ரீபோசிஷன் தான். பை ராவணா, ஒரு சொல்லுக்கு முன்னாடி வருவது தான் ப்ரீபோசிஷன். பை ராமா, இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? ஆமாங்க, இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்குங்க. அடுத்து, காவலர் திருடனை பிடித்தனர். இது வந்து ஆமாம், அது என்றைக்கும் நடக்கிற விஷயம் தானே. இல்லை, திருடன் வந்து தன்னால் போய் மாட்டிக்கிடுவானா? கிடையாது. அவன் பேரே திருடன். அப்படின்னா திருடன் என்ன செய்வான்? ஓடத்தானே செய்வான். திருடன் ஓடத்தானே செய்வான். தன்னால் யார் மாட்ட மாட்டான் இல்லையா? மாட்ட மாட்டாங்க. அதான் சொல்கிறேன். காவலர் 1, பிடித்தனர் 2, யாரை? திருடனை. இவ்வளோதாங்க. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் வரும். ஆக்டிவ் வாய்ஸ்னா ஆக்டிவாக நடக்குது, இது நடக்குது. ஆமாம். த போலீஸ் 1, காப்ட் 2 வரும். அதாவது யாருன்னா தீஃப். சரிங்களா? 3 வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்கிறணும். அடுத்து இதை பாருங்கள். திருடன் காவலரால் பிடிபட்டான். சரி, ஓகே. இது ரியல், இதுதான் உண்மை. திருடன் காவலரால் பிடிக்கப்பட்டான். இது வந்து பேசிவ் வாய்ஸ். இது எப்படி மாற்றணும்னு பார்க்கலாம். திருடன் 1, பிடிக்கப்பட்டான் 2 வரும். யாரால்? காவலரால் 3. அப்போ நீ எப்படி எழுதலாம் பாருங்கள். எழுதும்போது இந்த தீப் 1, பிடிக்கப்பட்டான். பட்டான் என்பது பார்த்திங்கன்னா இதாக வரும். பட்டான், காஃப். சரிங்களா? வாஸ் காஃப்ட் 2 வரும். யாரால்னா பை த போலீஸ்னு வரும். அப்போ பை என்பது பார்த்தீங்கன்னா ஆள், அருகேன்னு சொல்லலாம். அல்லது பை என்பது பார்த்தீங்கன்னா பேசி வாய்ஸை பொறுத்தளவுக்கு, அதாவது செய்யப்பாட்டு வினை வாக்கியத்தை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு இது மாதிரி சப்போர்ட் மாதிரி வரும் உங்களுக்கு. சரிங்களா? பை யாரால் பிடிக்கப்பட்டால் அப்படின்னா, அதாவது போலீஸாரால் பிடிக்கப்பட்டான். பை இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. த தீப் வாஸ் காப்ட் பை த போலீஸ். நான் கடிதங்களை அஞ்சல் பெட்டியில் போட்டேன். அருமையான வாசகம் பாருங்கள். நான் 1, போட்டேன் என்பது 2. என்ன போட்ட முதல்ல பார்க்கணும். நான் போட்டு என்ன போட்டேன்னா கடிதங்களை போட்டேன். எங்கே போட்டேங்க அப்படின்னா அஞ்சல் பெட்டிகள். இவ்வளோதாங்க. அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்டென்ஸை மாற்றிக்கணும். பாருங்கள். நான் என்பது 1, போட்டேன் என்பது போஸ்டட்னு போடலாம் 2. என்னத்தை போட்ட? கடிதங்களை 3 வரும். எங்கே போட்ட? அஞ்சல் பெட்டியில் வருது இல்லையா? அந்த இல் என்பது தான் பார்த்தீங்கன்னா இன்னுன்னு அர்த்தம். பெட்டியில் ஒரு சொல்லுக்கு முன்னாடியாக வருவது தான் ப்ரீபோசிஷன். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ். இது வந்து ஆக்டிவ், அந்த இந்த பேச்சிலே உங்களுக்கு தெரியல. ஆக்டிவ்னா ஆக்டிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் தான் போட்டேன், அந்த லெட்டரை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டேன். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ வந்து இது வந்து மாற்றி சொல்லலாம், பேசிவ் வாய்ஸை மாற்றி சொல்லலாம். அது என்னங்கிறத பார்க்கலாம். கடிதங்கள் அஞ்சல் பெட்டியில் என்னால் போடப்பட்டது. ஆமாங்க, கடிதங்கள் வந்து தன்னால் உள்ள போய் விழுகாது. அஞ்சல் பெட்டிக்குள்ளே தன்னால் போய் விழுகாது. யாரா ஒரு ஆள் வந்து உள்ளே போட்டிருப்பாங்க. கடிதத்துக்கு வந்து உயிர் கிடையாது. சரிங்களா? உயிர் கிடையாது. அதுதான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆக்டிவ்னா உயிருள்ள பொருள் வந்து செய்கிறாங்க. அதுதான் ஆக்டிவ்னா உயிருள்ள பொருள் செய்கிறாங்க. கடிதம் வந்து உயிர் கிடையாதுங்க. அதான் சொல்கிறேன். கடிதங்கள் 1 பாருங்கள். கடிதங்கள் அஞ்சல் பெட்டியில் என்னால் போடப்பட்டது. கடிதங்கள் 1 போடப்பட்டது 2. சரிங்களா? கடிதங்கள் 1 போடப்பட்டது 2. எங்கே போடப்பட்டது அப்படின்னா அதுதான் முக்கியம். அதாவது அஞ்சல் பெட்டியில் 3. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? கடிதங்கள் 1 போடப்பட்டது 2. எங்கே போடப்பட்டது? அஞ்சல் பெட்டிகள். யாரால்? என்னால். இவ்வளோ தான் பாயிண்ட்டு. இப்போ எழுதலாம். த லெட்டர் 1 போடப்பட்டது. வாஸ், பட்டது தான் வாஸ். போஸ்டடு, வாஸ் போஸ்டடு 2 வரும். எங்கே போடப்பட்டது அப்படின்னா அஞ்சல் பெட்டியில் வருது இல்லையா? அந்த இல்லு தான் வந்து இன்னுன்னு அர்த்தம். அதாவது ஒரு சொல்லுக்கு முன்னாடியாக வருவது தான் ப்ரீபோசிஷன். பார்த்துக்குங்க. இது வந்து 3 வரும். அஞ்சல் பெட்டியில் போடப்பட்டது. யாரால்? 4வது பாயிண்ட். யாரால்னா என்னால் வருது இல்லையா? இதுவும் ஒரு ப்ரீபோசிஷன் தான். என்னால்னா பை மீ, ஐ மீ மைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐ மீ மைன்னு சொல்லுவாங்க. ஹீ ஹிம் ஹிஸ், தே தம் தேரு. சரிங்களா? சி ஹர் ஹர், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குங்க, தெரியணும்.
யாரால் அப்படின்னா என்னால், ஆள் வருது இல்லையா, இதுதான் பாயிண்ட்டு. இந்த மாதிரி இங்கே தெரிஞ்சுக்குங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. போட்டியாளர்களே, நீங்கள் இது வரைக்கும் ஒரு சின்ன இதான் பார்த்துருக்கீங்க. இங்கிலீஷை பற்றி ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, வெர்பு தான் அதிகமாக நீங்கள் தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்டோரி படிக்கலாம். சரிங்களா? ஆமாங்க, ஸ்டோரி படிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி எதுவோ அதை நீங்கள் படிக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம் அல்லது நல்ல ஒரு கிரைம் ஸ்டோரி, நல்ல ஒரு கிரைம் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அதை படிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன படித்தாலும் சரி, அதில் என்ன வரும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ப்ரிப்போசிஷன் என்ற ஒரு முக்கியமான ஒரு பார்ட் பங்கு வகிக்கிறது. ப்ரிப்போசிஷன்னா ஒரு முன்னடைய சொல்லுவாங்க. அதற்கான தமிழ் வழக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன் என்பது பார்த்தீங்கன்னா இல்னு அர்த்தம். அட்டு என்பது இடத்தில், ஆஃப் என்பது உடைய, பற்றி, இன். இது உங்களுக்கு நான் நோட்ஸாக கொடுத்துட்றேன். அதேமாதிரி ஆண் அப்பான்னா மேல் மீது, புறம்னா இருந்து, இடத்திலிருந்து. புறம் என்பது இருந்து, சின்ஸுனா அந்த இடத்திலிருந்து. அதே மாதிரி இக்கு என்பது பார்த்தீங்கன்னா டூ வரும். அதே மாதிரி பை, ஆல், அருகே. இது மாதிரி இன்னும் சில ப்ரீபோசிஷன்லாம் இருக்குது. பாருங்கள், இன்னும் பாருங்கள் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா டில் வரைக்கும், ஆஃப்டர் பிறகு, எபோ ஓவர் மேலே, பிலோ அடியில் கீழே, ஃபார் ஆக பொருட்டு. இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதான் முக்கியமான விஷயம். பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் ஒரு சென்டென்ஸில் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அப்போ அந்த சென்டென்ஸுக்கும் எந்த சென்டென்ஸில் இந்த ப்ரீபோசிஷன் வருது, இதை பற்றி உங்களுக்கு நான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடு, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? இதெல்லாம் ப்ரீபோசிஷன் தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இந்த ப்ரீபோசிஷன் இல்லாமல் சென்டென்ஸ் அமையாது. ப்ரீபோசிஷன் அண்டு வெர்பு பொதுவாக எல்லாத்துக்குமே தான். ஒரு மனிதனுக்கு என்ன, அதாவது உடல் உறுப்புகள், எல்லா உறுப்புகளும் முக்கியமானதோ அதே மாதிரி தான் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு எல்லா சென்டென்ஸையும் ஒன்றா இருந்தால் தான், ஒவ்வொரு வார்த்தையும் இருந்தால் தான், அல்லாத நவுனு, ப்ரோனவுனு, அதே மாதிரி வெர்பு, ப்ரீபோசிஷன் எல்லாமே இருந்தால் தான் சென்டென்ஸாக ஃபார்மேட் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஆமாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது ப்ரீபோசிஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதை பற்றி தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அட்டு என்பது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அட்டு எங்கே யூஸ் பண்ணலாம்? ஐ ஆம் அட் ஒர்க்கு, நான் அந்த வேலையில் இருக்கேன்னு அர்த்தம். ஷீ இஸ் ஒர்க்கிங் அட் ஹோம் டுடே, ஷீ இஸ் ஒர்க்கிங் அட் ஹோம் டுடே. சரியா? ஐ லிவ் அட்டு 15 ஸ்ட்ரீட், இந்த ஸ்ட்ரீட்டில் வசிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்த சுட்டி காமிக்கிறது. அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல வசிக்கிறேன், அந்த இடத்துல வசிக்கிறீங்கிறது அந்த பாயிண்ட்டு. இப்போ ஐ ஆம் அட் ஒர்க்குன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதான். இதை சி இஸ் சிட்டிங் அட் ஏ டெஸ்க்குன்னா அந்த இதில் உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பை எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா தேர் இஸ் எ லவ்லி கஃபே பை த ரிவர். சரிங்களா? இது என்னென்னு பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். 3 people வாக் பை த ஹவுஸ் ஹஸ் ஹென்ரி ஓப்பன் த டோர்னு சொல்லியிருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா 3 பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டின் அருகே நடந்தனர். பை த ஹவுஸுங்க, பை ஆல், அருகேன்னு அர்த்தம். அந்த ப்ரீபோசிஷனை கொடுத்துருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ரீபோசிஷன் வருங்கிறத பற்றி இவன் தெளிவாக சொல்லியிருக்கான் பாரு. 3 people வாக் பை த ஹவுஸ்ன்னு கொடுத்துட்டான். அந்த வீட்டின் அருகே நடக்கிறாங்க. அதே சமயத்தில் ஆஸ் ஹென்ரி ஓப்பன் த டோர் கொடுத்துருக்காங்க. வி ட்ராவல் பை ட்ரெயின் கொடுத்துட்டான். நாங்கள் ட்ராவல் பண்ணோம் பை ட்ரெயின் ஆல், அதாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம். இது வழக்கமாக வரக்கூடிய வார்த்தை தான், பை ட்ரெயின், இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வார்த்தை தான். த மெட் பை சான்ஸு. சரிங்களா? த மெட் பை சான்ஸு, ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம், சந்தித்தோம். ஒரு சான்ஸு, பை சான்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பை சான்ஸுப்பா, எனக்கு அது கிடைச்சதே ஒரு பை சான்ஸு தான். அந்த வேலை கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய சான்ஸு தான். நம்ம சந்தித்ததே ஒரு பெரிய ஒரு சான்ஸு தான், பை சான்ஸு தான். ஆக நம்ம சந்திச்சுக்கிறோம், நம்ம மீட் பண்ணியிருக்கோம், அதாவது பை சான்ஸு தான். அந்த மாதிரி பை சான்ஸ் என்பது ஆள் அருகே, அந்த தான் நம்ம குறிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேன் யூ ஃபினிஷ் த ஒர்க்கு பை 5 o'clock, அதாவது 5 மணிக்கு, அதாவது 5 மணியில் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. அப்படி பை ஆள் அருகே, அதெல்லாம் பார்த்துக்குங்க. பை என்பது பார்த்தீங்கன்னா ஆள் அருகே,
5 மணிக்குள்ளே முடிக்க முடியுமான்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதே பை தான் பார்த்தீங்கன்னா வி ஹேட் டு ஒர்க்கு பை கேண்டில் லைட். சரிங்களா? ஆமாங்க. பாருங்கள், வி ஹேடு டு ஒர்க் பை கேண்டில் லைட்டு. நாங்கள் வந்து அதாவது மெழுகுவத்தி வெளிச்சத்தில் வேலை செய்ய தள்ளப்பட்டோம். ஹேடு டு ஒர்க்கு. ஆமாங்க, வி ஹேடு டு ஒர்க்கு. இப்போ வந்து பவர் கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? பவர் கட் ஆன என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்ச விஷயம் தான். பவர் கட் ஆன உடனே கண்டிப்பாக வந்து மெழுகுவத்தியை எடுத்து பொருத்துவாங்க. அதான் வி ஹேடு டு ஒர்க்கு. ஆமாம், வி ஹேடு டு ஒர்க்கு. கண்டிப்பாக தள்ளப்பட்டோம். வி ஹேடு டு ஒர்க்குன்னா வேலை செய்கிறதுக்கு தயாராகிட்டு வேலை செய்கிறோம். அதாவது பை ஹேண்டில் லைட்டுன்னு சொல்லுவாங்க. மெழுகுவத்தியால் வேலை செய்கிறோம். ஆமாம், அந்த துணியோடு தான் நீ வேலை செய்கிற. பவர் கட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஹேண்டில் லைட், பை ஹேண்டில் லைட்டு. அந்த உதவியோடு தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. உதவினா வித்து வராதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை ஆல். இதனால தான் வேலை செய்கிறீங்க. த புல்லட் மிஸ்டு ஹிம் பை 2 inches. நல்ல வேலை அவன் தப்பிச்சான்ப்பா. அந்த 2 inch அவன் தப்பிச்சான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? இல்லாட்டி அவனுடைய உடம்பை கிழிச்சிருக்கும். அந்த புல்லட் மிஸ்டு ஹிம் பை 2 inches. சரிங்களா? ஆமாங்க, ஜஸ்ட்டு 2 inch தான்ப்பா. இல்லாட்டி உடம்புல வந்து அந்த புல்லட் பாஞ்சிருக்கும். நல்ல வேலை மிஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு பார்த்தியா? பை 2 inches. பை ஆல் அருகே. ஜஸ்ட் த புல்லட் மிஸ்டு ஹிம் பை 2 inches தான். ஜஸ்ட்டு தான்ப்பா, மிஸ் ஆகிட்டான். இல்லாட்டி அவன் புல்லட் பாஞ்சிருக்கும். பை 2 inches. ஆல் அருகே. அந்த பை தான் முக்கியம். அது மாதிரி தான் அடுத்தடுத்து பாருங்கள். நீங்கள் வந்து இந்த சென்டென்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வி சென்ட் ஏ போஸ்ட் கார்டு ஆர் ஏ லெட்டர் பை போஸ்ட்டு. ஆமாங்க, நம்ம வந்து ஒரு போஸ்ட் கார்டு அனுப்புகிறோம், லெட்டர் அனுப்புகிறோம், பை போஸ்ட்டில் தான் அனுப்புகிறோம். பை போஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா? தன்னால் வந்து போய் சேராது. பை போஸ்ட்டில் தான் நம்ம போட முடியும். அதுதான் பாயிண்ட்டு. ஷி பாஸ் டு த ஹேர் டெஸ்ட் பை ஸ்டடியிங் ஹார்ட். அவன் வந்து பாஸ் பண்ணிட்டான், டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவன் வந்து கடுமையான உழைப்பால் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. உழைப்பால்னு வருது இல்லையா? அதுதான். அது மாதிரி தான் இன்னும் வரக்கூடிய எல்லா ப்ரீபோசிஷனுக்கு நீங்கள் வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கும். இந்த ஹவுஸ் வாஸ் பில்ட் பை கிரேண்ட் ஃபாதர். இந்த வீடு வந்து என்னுடைய தாத்தாவால் கட்டப்பட்டுள்ளது. வாஸ் பில்ட்னு வரும் பார்த்தீங்களா? வாஸ் பில்ட் பார்த்தீங்களா? இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து பேசி வாய்ஸில் வரும் உங்களுக்கு, அதை மறந்துடாதீங்க. அடுத்து வரக்கூடிய இந்த ப்ரிப்போசிஷன் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். பாலன் லிவ்ஸ் இன் கேரளா. இதில் வந்து எந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துதுங்கிற பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? பாருங்கள், ஒன்றும் கிடையாது. பாலன் எங்கே வசிக்கிறா அப்படின்னா கேரளாவில் வசிக்கிறா. அப்படி கேரளாவில் அப்படின்னு வருது இல்லையா? அந்த இல்லு தான் இன்னு. ஹி கட் த ட்ரீ வித் அன் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பாருங்கள், ஒரு கோடாலியால் வந்து மரத்தை வெட்டுறான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? வித்துன்னு சொல்லியிருக்கான், அதோடு தான் வெட்டுறான்னு சொல்கிறான். இந்தியா காட் ஃப்ரீடம் இன் 1947 சொல்லியிருக்கான். 1947 தான் சுதந்திரம் பெற்றது. 47 இல். அதுதான் பாயிண்ட். இல்லு தான் முக்கியமான பாயிண்ட். இல், இன், இடத்தில் எல்லாம் அதுதான் ப்ரிப்போசிஷன். எல்லா இடத்துலையும் வரும். பாருங்கள், எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. ஒரு கடிதம் அவனால் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். எழுதப்பட்டு இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா பேசி வாய்ஸில் வரும் உங்களுக்கு. எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது, யாரால்? அவனால். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இஸ் என்பது பார்த்தீங்கன்னா இஸ் ரிட்டன் அப்படின்னா எழுதப்பட்டு இருக்கிறது. த புக் இஸ் ஆன் த டேபிள். பை இந்த இடத்துலையும் சொல்லலாம், பை ஆல்னு சொல்லலாம். த புக் இஸ் ஆன் த டேபிள். ஆன்னா டேபிள் மீதுன்னு வருது, அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஏ ஜம்ப் இன் டு த ரிவர். கிணத்துக்குள்ளே குதிச்சான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் முக்கியங்க. ப்ரிப்போசிஷன் வராத இடம் இல்லை, நுழையாத இடம் இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் வந்து அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை படிக்கத்தான் வரும். ப்ரிப்போசிஷன்லாம் எந்தெந்த இடத்துல வருங்கிறத பற்றி நம்ம சிம்பிள், அதாவது அது சிங்கிள் வேர்டில் வந்து, அதாவது ஒரு சாதாரண வாக்கியத்தில் வச்சு நம்ம வந்து எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அது என்ன சார் கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்குறீங்களா? அதாவது ஃபுல்லாக வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை வாசிக்கும் பொழுது தான் அந்த முழுமையான ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு தென்படும். இதெல்லாம் சிம்பிளாக வரக்கூடிய மேட்ரு தான். பட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு அவன் எப்படி கேட்பான்னா கொஞ்சம் ஹார்ட் லெவலில் கேட்பான். ரொம்ப சிம்பிளாக கேட்க மாட்டேன். பட் இது வந்து நீங்கள் தெரியணும், நீங்கள் தெரியறது தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒழிஞ்சு வேறு ஒன்றும் கிடையாது. பட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டோரியை நீங்கள் டெய்லி நீங்கள் ரீட் பண்ணாதான் அதில் வந்து ப்ரிப்போசிஷன் என்னங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான் பார்த்துருக்கீங்க.
ஒரு இங்கிலீஷை பற்றி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் லிஸ்ட்டு தான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் போக போக நீங்கள் எப்படி படிக்கணும், எந்த புக்கை நீங்கள் படித்தா இங்கிலீஷை டெவலப் பண்ணலாம், இதை பற்றி உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அதை நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் போட்டியாளர்களே. இப்போ நம்ம முக்கியமான ஒரு தலைப்புக்கு வந்துட்டோம். அதாவது உறவு பிரதி பெயர்ச்சொல். அது என்ன உறவு பிரதி பெயர்ச்சொல்னு கேட்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. இதை ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவாங்க. பாருங்கள், நான் மோகனை பார்த்தேன். இது ஒரு சென்டென்ஸ். இது அப்படியே இருக்கட்டும். மோகன் கோவிலுக்கு போயிருந்தான். பார்த்தீங்கன்னா இது பாஸ்ட் டென்ஸ் தான் கொடுத்துருக்கான். அந்த உறவு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, உறவு பிரதி பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன உறவு? அந்த உறவு தான் முக்கியமான பாயிண்ட்டு. சரி, இதில் எப்படி நம்ம கம்பைன் பண்ணுறோம் அப்படி தான் இப்போ பார்க்க போகிறோம். உறவை எப்படி நம்ம கம்பைன் பண்ண போகிறத பார்க்கலாம். நான் மோகனை பார்த்தேன். நான் என்பது 1, பார்த்தேன் 2, யாரைன்னா மோகனை. இது அப்படியே எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் இங்கே 4 போட்டுருங்க. மோகன் 4. போயிருந்தான். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போயிருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எங்கே போயிருந்தான்? கோயிலுக்கு. அவ்வளோதான். அப்புறம் என்ன வழக்கமாக எழுத தெரியும் நினைக்கிறேன். ஐசா அப்படி எழுதிக்கங்க. ஐ 1, பார்த்தேன் மோகன். மோகன் ஹீ ஹேட் கான், போயிருந்தான், ஹேட் கான் டு டெம்பிள். இவ்வளோ தான் கொடுத்துருக்கான். இது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண 2 வாக்கியம். இந்த 2 வாக்கியத்தை ஒன்றா இணைக்கிறது தான் உறவு பிரதி பெயர்ச்சொல். என்னது? இந்த 2 வாக்கியத்தை ஒன்றா இணைக்கிறது தான் உறவு பிரதி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. அது என்ன உறவு? உறவு என்பது பார்த்தீங்கன்னா இப்போ இணைக்க போகிறேன் பாருங்களேன். இதை இணைக்க போகிறேன். ஹீ தானே, அவ்வளோதான். சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம். ஐ சா மோகன் ஹீ ஹேட் கான் டு டெம்பிள் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் நம்மளே கேட்டு பார்க்கலாமே, நம்மளே மனசுக்குள்ளே கேட்கலாம். ஐ சா மோகன் ஹூ ஹேட் கான் டு டெம்பிள். யார் கோயிலுக்கு போனாங்க? லாஜிக்காக யோசிக்கணும். யார் கோயிலுக்கு போனாங்க? யார்? ஹீ, இவன் தான். ஐ சா ஹிம். அந்த ரீடிங் வரும்பொழுது லாஜிக் யோசிக்கணும். ஐ சா மோகன் ஹீ ஹேட் கான் டு டெம்பிள். அவன் கோயிலுக்கு போயிருந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். நீங்கள் மனசுக்குள்ளே கேட்டு பாருங்கள். ஐ சா மோகன், நான் மோகனை பார்த்தேன். அடுத்து யார் கோயிலுக்கு போயிருந்தாங்க? அந்த யார் என்பது இவர். ஹூ ஹேட் கான் டு டெம்பிள், யார்? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஹீக்கு பதிலாக நம்ம ஹூ போடணும். இதுதான் உறவு பிரதி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. உறவு பிரதி பெயர்ச்சொல். சரிங்களா? ஆமாங்க. இந்த மோகனுக்கும் இவர் ஹூவுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அதான் உறவு பிரதி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். தலைவர் ராமுவை புகழ்ந்தார். ராமுவின் பந்து வீச்சு மிக நல்லா இருந்தது அல்லது அபாரமாக இருந்தது, எப்படி வேணும்னு சொல்லிக்கலாம். பாருங்கள், தலைவர் ஒன்றும் இல்லை. தலைவர் 1, புகழ்ந்தார் 2. யாரை புகழ்ந்தார்னா ராமுவை புகழ்ந்தார். அடுத்து பாருங்கள், ஏன் புகழ்ந்தார் என்னங்கிறது அடுத்த சென்டென்ஸ் வருது பாருங்கள். தலைவர் புகழ்ந்தார் ராமுவை. எப்படி, எதுக்காக? ராமு நல்லா இருந்துச்சு. ராமுவின் பந்து வீச்சு, அதாவது ராமுவின் பந்து வீச்சு சேர்த்து தான் சொல்லணும். ராமுவின் பந்து வீச்சு இஸ் பவுலிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம தெளிவாக போடணும். சரி, ஓகே. இந்த இடத்துல உறவு பிரதி பேச்சு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் நம்ம நிற்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டென்ஸ் எழுத தெரியும் நினைக்கிறேன். கேப்டன் 1, பிரைஸ்டு ராமு. ஹூஸ் பவுலிங். ஹிஸ்ஸு வருது இல்லையா, ஹிஸ்ஸுக்கு பதிலாக நம்ம ஹூஸ் தான் 3. யாருடைய பந்து வீச்சு நன்றாக இருந்தது? அவனுடைய பந்து வீச்சு நன்றாக இருந்தது. கேப்டன் பிரைஸ்டு ராமு, அதாவது ராமு ஹிஸ் பவுலிங் வாஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லி நார்மலாக சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. கேப்டன் பிரைஸ்டு ராமு ஹிஸ் பவுலிங் வாஸ் வெரி குட்னு சொல்லி நார்மலாக கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எப்படி ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸாக மாற்றணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் எப்படி மாற்றணும்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஹிஸ் பவுலிங் அப்படின்னு வந்தால் நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா ஹூஸ் பவுலிங், யாருடைய பவுலிங் நல்லா இருந்துச்சு, ஹூஸ் பவுலிங், இதைத்தான் நம்ம போட்டுக்கணும். அதான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், ப்ரோனவுன் பிரதி பெயர் சொல். அது என்னன்னு கேட்குறீங்களா? மோகன் ஒரு வங்கியில் எழுத்தாளராக இருந்தார். அவர் ஒரு BA பட்டதாரியாக இருந்தார். இதில் 2 சென்டென்ஸ் வருதா? பார்த்தாலே தெரியுது.
இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது மோகன் ஒரு வங்கியில் எழுத்தாளராக இருந்தார், அவர் ஒரு பட்டதாரி இருந்தார். மோகன் என்பது பார்த்தீங்கன்னா பெயர் சொல், நவுன்னு. அதுக்கு பதிலாக அடுத்த சென்டென்ஸ் வரும்பொழுது அவர்னு வருது இல்லையா, இந்த மோகனுக்கு பதிலாக அவர் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் அதே பேர் வராமல் அவருக்கு பதிலாக பிரதியிட்டு கூறுவது தான் பிரதி பெயர் சொல். மோகனுக்கு பதிலாக அடிக்கடி மோகன் சொல்ல முடியும். மோகன் ஒரு வங்கியில் எழுத்தாளர் இருந்தார், மோகன் ஒரு பட்டதாரி இருந்தார், மோகன் கோவிலுக்கு போனார், மோகன் சாமி கும்பிட்டார், மோகன் நடந்து வந்தார், மோகன் உருண்டு வந்தார். அடிக்கடி மோகன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனில் பிள்ளையார் சொல்லி மாதிரி மோகனை போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மோகன்னா யார், ஆணா பெண்ணா, அதை முதல்ல பார்த்துக்கிறணும். மோகன் என்பது ஆணாக தான் இருப்பாங்க. இப்போ ஆணுன்னா அவர் தான் போடணும், பெண்ணுன்னா இப்போ லேடின்னா சீன் போடணும். சரிங்களா? அதேமாரி மக்கள் வந்தால் தேன் போடணும். ஸோ அந்த எழுத்துக்கு தகுந்தது மாதிரி நம்ம மாற்றிக்கிறணும். இதுதான் அதாவது ப்ரோனவுன் சொல்லுவாங்க. இது நவுனு. இந்த நவுனுக்கு பதிலாக பிரதியிட்டு கூறுவது தான் ப்ரோனவுன், பிரதி பேச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மோகனுக்கு பதிலாக இந்த இடத்துல ப்ரோனவுன் வந்திருக்கும், அதுதான் பிரதி பேச்சுன்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே போட்டுங்க பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. மோகன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத தெரியும் நினைக்கிறேன். மோகன் இருந்தார், என்னவா இருந்தார், எழுத்தாளராக 3, ஒரு வங்கியில், இந்த மாதிரி பிரிக்க தெரியும். அதெல்லாம் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க, கண்டினியூவாக பார்த்துட்டு வரணும், தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஹி வாஸ் எ பிஏ கிராஜுவேட், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதான் ப்ரோனவுன். இங்கிலீஷ்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வெர்பு தான் மெயினாக பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ரீபோசிஷன் எந்த இடத்துல வருது, சரிங்களா?